வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆவலுடன் எதிர்பார்த்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியாயிடுச்சுங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான வேக்கன்சிஸோடைய லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வெளியிடுங்க. ஒரு சில மாவட்டங்கள் அந்த மாதிரி தான் தனித்தனியாக வெளியிட்ருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ரெக்யர்மெண்ட்டில் இதே வெளியிட்ருக்காங்க. டைப்பிஸ்ட் 22 பேர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1, கேஷியர் 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 6, டிரைவர் 13. இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முழுமையான மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15/1 பொங்கல் தினத்தன்று வெளியிட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இணையதளம் வாயிலாக மட்டுமே சமர்ப்பிக்கணும். 13/2 ஒரு மாத கால அளவு. செலான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி கட்டட இதில் பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், டிரைவர் வேக்கன்சிஸ் வந்து எடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான வேக்கன்சிஸ் மட்டும்தான் 13ன்றது. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் எடுக்க போகிறாங்க. அந்த கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்கு செல்லத்தக்க வயது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நேரடி ஆட்சேர்ப்பு 13/9/2021 நிலைப்பட்ட அரசாணைகள் பிரகாரம் இதை நாங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் ரூ. 500. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த ஆதி திராவிடன் தான் முழுமையான விலக்கு. மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் கட்டண சலுகை. எந்த ஒரு சூழ்நிலையும் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணம் திருப்பி தரப்பட மாட்டாது. ஸோ விண்ணப்பத்திற்கு உண்டான வழிமுறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான தமிழ் வழி சான்றிதழ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ பணி அமர்த்தப்படும் இடம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவு செய்யப்படும் தேர்வர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலோ, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ மட்டும்தான் இவங்க வேலை செய்ய முடியும். மேலே கூறப்படும் இடங்களுக்கு நிர்வாக தேவைக்கேற்ப பணி மாற்றமும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு ஒன்று நடைபெறுவாங்க. அதற்குண்டான டீட்டெயில் எல்லாமே விரைவில் தெரிவிக்கப்படும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். ஸோ என்றைக்கு வெப்சைட்டுடைய போர்ட்டல் தொடங்குறன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே விரைவில் பகிரப்படும். கடைசி செய்தி வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2024 ஒரு மாத கால அளவு. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெப் போர்ட்டல் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ விரைவில் நாங்கள் சேனலில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதற்குண்டான வீடியோவும் ரெடி பண்ணுறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.